ஹை கைஸ், நம்ம மூவியில் காட் ஸ்டீலிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு டார்க் காமெடி மூவி, ஆக்ஷன் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோவை வில்லன் டீம் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சிட்டியில் இருக்கிற ஒரு வீட்டில் வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருப்பார். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நல்ல ஒரு பணக்காரர். அவர் என்ன பண்ணுன்னா ஃபாரின் போயிடுவார். போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த பூனையை கொடுத்து இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். உடனே பக்கத்து வீட்டையும் சேர்த்து இவர் அந்த வீட்டில் இருப்பார். அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக இருந்துகிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கிற நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சி வில்லன் டீம் அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் வில்லங்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, இறுதியில் ஹீரோடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய காஸ்டிங் பார்த்தாவே ஹீரோ அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. இவர் நல்லா திறம்பட எழுதியிருக்காங்க. இவரை ஃபாலோ பண்ணுவோம். அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தினுடைய எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே வந்திருக்கு. குறிப்பாக காமெடி நல்லா எடுபட்டுருக்கு. அந்த பூனை வச்சு வர அந்த டார்க் காமெடி தான் நல்லாவே எடுபட்டுருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான விஷயம் போட்டு கொடுத்துருக்காங்க. படத்தில் அந்த ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா அந்த ஃபைட் சீக்வன்ஸு கொண்டு போயிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு எந்த இடத்துலையும் லேக் அடிக்கல, போர் அடிக்கல. ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லாவே ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில போர்ஷன்ஸ் லேக் அடிக்குது. ஏன்னா பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். டுஷன் நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் கோட்டை விட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. தமிழ் டப்பு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே சார், இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.